கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு அடர்ந்த வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில் ஒரு ஒரு ஆசிரமம் அமைத்து ஒரு குரு தன்னிடம் வர மாணவர்களுக்கு நல்ல கல்வி புகட்டிக்கிட்டு இருந்தார். அப்படி புகட்டி இருக்கிறப்ப ஒரு மாணவன் மட்டும் எப்போதும் எதையோ ஒன்றை சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, தம்பி, நீ எதையோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறே, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த குரு சொல்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், அம்மா அப்பா செய்கிற பாவம் எப்படி பிள்ளைங்களை சேரும் அப்படின்னு அவன் கேட்குறான். அது அது எப்படின்னு உனக்கு நான் கதை மூலமாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அது எப்படின்னு நீயே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு உடனே அந்த குரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கதையில் நல்ல ஒரு வளர்ந்து வர கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இளம் வயதிலேயே அம்மா அப்பா இல்லை. அது இளம் வயசுலேயே என்ன பண்ணிட்டார், தன்னுடைய உழைப்பாலையும் கஞ்சத்தனத்தாலையும் பெரிய செல்வந்தராக ஆயிட்டார். இவருக்கு பெண் பார்க்க ஆரம்பித்ததும் எல்லா ஊர்லேயும் உள்ள செல்வந்தர்கள் எல்லாரும் நீன்னு அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு உள்ள கஞ்சத்தனத்தை விட இன்னும் அதிகமாக கஞ்சத்தனம் இருக்கிற அந்த பொண்ணாக பார்த்து செலக்ட் பண்ணி இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு தான தர்மம் செஞ்சது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா அவரோட மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல், தான தர்மமே செய்யாமல் இருந்துக்கிட்டு இருக்கார். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் ஒரு பெரியவர் இவங்க வீட்டில் நான் பெரிய செல்வந்தர், எனக்கு 4 மகன்கள் இருக்காங்க, 4 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 4 பேருக்குமே வேண்டிய சொத்து எல்லாமே கொடுத்துட்டு அவங்கள எல்லாரையும் நல்ல விதமாக வச்சுட்டு நான் காசிக்கு கிளம்பிட்டேன். நான் இப்போ காசிக்கு போயிட்டுருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்குறார். கேட்டதும் அந்த செல்வந்தர் ஒன்றுமே பதிலே பேசலை. சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டதும் இவர் போய் என்ன பண்ணுறார், இவரோட மனைவிகிட்ட போய் சொல்கிறார். மனைவிகிட்ட சொன்னதும் அவங்களும் ஒன்றும் சொல்லலை. சரி அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறமா இரவு அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறப்ப சொல்கிறாரு, நான் பெரிய செல்வந்தர் அப்படின்னதும் அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ செல்வம் வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னதும், என்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு நான் நல்லா இருக்க முடியும், ஆனால் நான் கஞ்சத்தனத்தால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நாம் போய் நல்லா காசிக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைத்தடியில் 500 பொற்காசுகள் வச்சுருக்கார். அதை கொட்டி காட்டுறாரு. காட்டிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த கைத்தடியில் உள்ளார வச்சு மூடி வச்சுட்டு படுத்திருக்கார். படுத்துடனே இந்த செல்வந்தரோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த செல்வந்தரை உள்ளார கூப்பிட்டு, இவருக்கு எதுக்கு இவ்வளவு செல்வம், இவருக்கு தேவையில்லை, இவர் காசிக்கு போகிறாரு, பிள்ளைங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, இவருக்கு ஏன் இவ்வளவு செல்வம் அப்படின்னதும் அந்த செல்வந்தர் மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவர் தூங்குனதும் இந்த செல்வந்தர் தெரியாமல் போய் அந்த கைத்தடி வச்சுருக்காருல அதை எடுத்து அந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இரும்பு நாணயத்தை வச்சிடுறார். வச்சோன்னே பெரியவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியவே இல்லை. அவர் பாட்டுக்கே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் இந்த செல்வந்தருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, நல்லவங்க மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி அவர்கிட்ட நல்லவங்களாக நடந்துக்கிட்டு அவரை வழி அனுப்பி வச்சிட்றாங்க. அவர் காலையில் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு புறப்படுறாரு. அவருக்கு காசிக்கு அந்த செல்வந்தர் காசிக்கு போகிறப்ப, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, உங்களுக்கு எதுவும் தேவையா சொல்லுங்க அப்படின்னதும் அந்த செல்வந்தர் உடனே அழுகுறார். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, என்கிட்ட எல்லா விதமான செல்வமுமே இருக்குது, ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை, அதுக்கு நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னதும் சரி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் புறப்படுறார். நீங்கள் என் மேலே எனக்கு காட்டின அன்புக்கு, என் மேலே காட்டின அன்புக்கு ரொம்பவுமே நன்றி, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார்.
கிளம்புனதும் அங்கே போயிட்டு காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளெல்லாம் இருந்து ரொம்பவும் சந்தோஷமாக எல்லா இடங்களையும் பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மள்கிட்ட இருக்கிற 500 பொற்காசுகளையும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இருக்கிறப்ப அந்த ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணுற நிர்வாகிக்கிட்ட போய் சொல்கிறார், இது மாதிரி ஒரு நாளைக்கு இங்கே எல்லாருக்கும் அன்னதானம் செய்யணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னதும் அவர் வந்து எல்லா கணக்கு போட்டு பார்த்துட்டு 400 பொற்காசுகள் ஆகும் அப்படின்னதும் சரி நான் செய்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுடுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். சரின்னு உடனே அந்த நிர்வாகி என்ன பண்ணுறாரு, இவரோட பேச்சை கேட்டுட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்கு அந்த ஊரில் உள்ள ஒரு செல்வந்தர்கிட்ட போய் கடன் வாங்குகிறார். கடன் வாங்கி அவர் அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த பெரியவர்கிட்ட இவரோட அந்த 400 பொற்காசுகள் சொன்னார் இல்லையா, அந்த 400 பொற்காசுகளையும் வாங்கிறதுக்காக போய் கதவை தட்டுறார். தட்டினோன்னே அந்த பெரியவர் வந்து பார்க்குறார். வந்து பார்த்தா இந்த நிர்வாகி நிற்கிறாரு. என்ன அப்படின்னதும் இது மாதிரி 400 பொற்காசுகள் ஆகிட்டு அந்த கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறார். கேட்டதும் இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, உள்ளார போய் அந்த தடியை எடுத்துட்டு அந்த தடியை கட்டி அதில் இருக்கிற பொற்காசுகளை எல்லாம் எடுத்து கொட்டி பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் இரும்பு காசுகள் தான் இருக்குது, பொற்காசுகள் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் வராமல் உள்ளறையே தூக்கு மாட்டி தொங்கிடுறாரு. இந்த நிர்வாகி அங்கேயே நின்று பார்க்குறாரு. ரொம்ப நேரமாக அந்த பெரியவர் வந்து வெளியில் வரவே இல்லை. சரி என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவர் தூக்கு மாட்டி தொங்கியிருக்கார். பார்த்துட்டு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஆனால் இந்த பெரியவர் மேலே தப்பு இல்லை, அவர் வந்து பொய் சொல்லவும் இல்லை, இதில் வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் போய் அவங்க ஊரில் இருக்க அந்த செல்வந்தட்டையே போய் கடன் வாங்குறார். கடன் வாங்கி இந்த பெரியவருடைய கடைசி இறுதி சடங்கை அவரே செஞ்சுட்டு அந்த செல்வந்தட்ட போய் இவர் சொல்கிறார், இது மாதிரி அந்த பெரியவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஆனால் அவர் மேலே தப்பு கிடையாது, அதனால் இந்த பொற்காசுகளை வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டா அதை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலை அப்படின்னது அவர் சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து என் பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு யார் வந்து அந்த திரும்ப அந்த 400 அந்த 500 பொற்காசுகளை கொடுக்குறாங்களோ அப்போ தான் நான் வந்து உன்னை வெளியில் விடுவேன், அது வரைக்கும் நீ வந்து என் பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். சொல்லிவிட்டு அவர் வெளியில் விடவே இல்லை. இவர் அந்த நிர்வாகி என்ன பண்ணுறாரு, அவர் பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்பா அங்கே இருக்காங்கல்ல, அந்த கஞ்சனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டார், இது மாதிரி அந்த அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படி வேண்டிக்கிறேன்னு சொன்னாரா. அவர் வேண்டிக்கிட்ட மாதிரிக்கே இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுது. பிறந்தோடனே 3 வருஷம் 4 வருஷம் கழித்து 1 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் 4 வருஷம் கழித்து குழந்தை பிறக்குதா. பிறந்தோன்னே அந்த பையன் மேலே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவுமே பாசமாக அன்பாக இருக்காங்க. அப்போவுமே அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவுமே கஞ்சனாக தான் இருக்கிறாங்க, யாருக்கும் எதுவுமே செய்யாமல் கஞ்சத்தனமாகவே இருக்கிறாங்க. இருந்தாலுமே தன்னுடைய மகன் பிறந்ததை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க, நல்லா எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணி நல்லா கொண்டாடுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு தான தர்மம் செய்கிறதுல மிகவும் நல்ல உயர்ந்த நல்ல பையனாக இருக்கிறான், நிறைய தான தர்மம்லாம் செய்கிறான். இவங்களுக்கு பார்த்தா அந்த பையனை பார்த்தா இவங்களுக்கு அந்த தான தர்மம் செய்கிறது இவங்க 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லை. இருந்தாலுமே இவங்க 2 பேரும் ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அவன் செய்கிறதையும் இவங்களால ஒன்றும் சொல்ல முடியலை. அது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணிடுறான்னு கேட்டால் ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோன்னே எல்லோரும் போயிட்டு அந்த கஞ்சன்ட்ட சொல்கிறாங்க. அந்த கஞ்சன் பார்த்துட்டு உடனே வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போனது. அந்த வைத்தியர்லாம் என்ன எல்லோரும் நிறைய பேர் வந்து வைத்தியர்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளவு தான் செலவு பண்ணாலும் இவனை உங்களால் காப்பாற்ற முடியாது, இன்னும் 1 வருஷம்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா காசிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னதும், காசி அப்படின்னதும் அவங்க அந்த கஞ்சனுக்கு என்னென்னா அந்த பெரியவரை ஏமாத்துனாங்கல்ல அந்த நினப்பு வந்துடுது. நம்ம அந்த பெரியவரை ஏமாத்தினாலதுனால தான் அந்த பாவம் வந்து நம்மளை இதை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவன் முடிவு.
சரின்னு அவங்க உடனே அம்மா அப்பா பையன் 3 பேருமே காசிக்கு கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பெரியவரோட 500 பொற்காசுகள் வச்சுருக்காங்கள, அதை எடுத்துக்கிட்டு அவங்க போகிறாங்க. காசிக்கு போயிட்டு அந்த பெரியவரை தேடி அவர்கிட்ட அந்த 500 பொற்காசுகளையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போயிட்டு அங்கே போய் எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. தேடுனா அந்த பெரியவர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அந்த கஞ்சன் 20 வருஷம் கழித்து அந்த பெரியவரை போய் நம்ம தேடுனா அது சாத்தியம் இல்லை, அவரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தேடிகிட்டு இருக்கிறப்ப இந்த பையன் தனியாக போய்கிட்டு இருக்கிறான். போயிட்டுருக்கப்ப பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் ஒரு புதரில் முழுவிக்கிட்டு இருக்கார். என்ன சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா அந்த நிர்வாகி பண்ணையில் வேலை பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கார் போல இருக்கு. என்னான்னு கேட்டால் இதுமாரி நான் பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், 500 பொற்காசுகள் கடன் வாங்கிட்டேன், அதனால் இந்த பண்ணையில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ என்னால் வேலை பார்க்க முடியலை, வயசாயிட்டு, அதனால் நான் தெரியாமல் ஓடி போகிறதுக்காக நான் தப்பிச்சு வந்துட்டேன், சத்தம் போடாத அப்படின்னதும் அதனால் தப்பிச்சு நான் சாவ போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 500 பொற்காசுக்காக நீங்கள் உங்கள் உயிரை விட முடியுமா, விடலாமா? நான் உங்களுக்கு 500 பொற்காசு தரேன், நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்னதும் இவர் வச்சுருந்த 500 பொற்காசுகளையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுறான், கொடுத்துட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா ரத்த வாந்தி எடுத்து அவன் செத்து போய்ட்றான். செத்து போனது இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி யார் ஒரே கூட்டமாக இருக்குது என்னான்னு போய் உள்ளார விளக்கிட்டு போய் பார்த்தா இந்த பையன் ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டான். செத்து போனதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கும் ஒரே மயக்கம் இவங்களும் செத்து போய்ட்றாங்க. 3 பேருமே செத்து போய்ட்றாங்க. இந்த நிர்வாகி போய் பண்ணையாற்ற 500 பொற்காசுகளை கொடுத்தனும் அவர் என்ன பண்ணுறாரு, 400 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு பாக்கி 100 பொற்காசுகளை அவர்கிட்ட கையில் கொடுத்துட்றாரு. நீ செஞ்ச வேலைக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு 100 பொற்காசுகளை அவர் கையிலேயே கொடுத்துட்றாரு. கையில் கொடுத்ததும் இந்த நிர்வாகி என்ன பண்ணுறாரு, அதை கொடுத்துட்டு போயிட்டுருக்கார். ரோட்டில் போயிட்டுருக்கப்போ ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன போய் பார்த்தா இந்த பையன் பொற்காசுகள் கொடுத்துட்டு போனால் பாருங்கள், அந்த பையன் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் செத்து போய்ட்றாங்களா. செத்து போனதும் இவர் நினைக்கிறார், நம்மளுக்கு உயிர் பிழைக்கிறதுக்காக 500 பொற்காசுகளை கொடுத்து 500 பொற்காசுகளை கொடுத்து இவன் நம்மளோட உயிரை காப்பாற்றிட்டு இவன் செத்து போயிட்டான் அப்படின்னா இதுக்கும் இந்த 500 பொற்காசுகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த வச்சுருக்காம பாருங்க 100 பொற்காசுகள், இதை வச்சு இந்த 3 பேருக்கும் இறுதி சடங்கை முடிச்சுட்டு அவன் போயிடுறான். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரோட கஞ்சத்தனத்தாலையும் இவங்க பாவம் செஞ்சதுனாலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பையனையும் இழந்துட்டாங்க, இவங்களோட வாழ்க்கையும் இழந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த பெற்றோர்கள் செஞ்ச பாவம் பிள்ளைங்களை கேட்கும் அப்படிங்கிறதான். பெற்றோர்கள் புண்ணியம் செஞ்சுருந்தா கூட அது பிள்ளைங்களுக்கு சேரலாம், சேராமலும் இருக்கலாம். ஆனால் பாவம் செஞ்சால், பெற்றோர்கள் பாவம் செஞ்சால் கண்டிப்பாக பிள்ளைங்களை கேட்கும் அப்படிங்கிறதா இந்த கதையோட நியதி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.